இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். என்னடா எங்கள் பழைய லோகோ வருதுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் மினியேச்சர் குக்கிங் போடுங்க போடுங்கன்னு ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சில ஐடியாஸ் தேடிட்டு இருக்கும்போது எங்களோட பழைய மினியேச்சர் குக்கிங் பார்க்கணும் போல இருந்து பார்க்கும் போதே ஆசையாக இருந்தது. எல்லோரும் குட்டியாக க்யூட்டாக இருந்தோமா? ஸோ அந்த மெமரிஸை உங்ககிட்ட திருப்பி ஷேர் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் பிரியாணி செய்ய தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுவும் சாதாரண பிரியாணி கிடையாது, சிக்கன் பிரியாணி. எங்கள் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த செட்டப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸ்டார்டிங்லலாம் அம்மாவும் ஆன்ட்டியும் தான் மினியேச்சர் குக்கிங் செட்டப் பண்ணுவாங்க. ஆனால் வளர வளர நானும் ஹாஸ்னியாக்காவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பண்ணுற குக்கிங் எல்லாமே மம்மியோட ஹெல்ப்பால் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி குக்கிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா உங்கள் மம்மியோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்களே தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன் ஹாஸ்னிக்கு அந்த டிஸ்க்ளைமர் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மினியேச்சர் குக்கிங் பண்ணுறதை பார்த்து நிறைய குட்டீஸ் அவங்க வீட்டில் அவங்களே ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க சேஃப்டிக்காக அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு பண்ணணுன்னு தான் நாங்கள் இந்த டிஸ்க்ளைமர் எல்லா வீடியோவிலும் போட ஆரம்பித்தோம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தக்காளி, இது நல்லா வதங்கினா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போது டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட பிரியாணி பவுடர் இருந்தால் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் 4 பேரில் ஹாஸ்னியக்கா தான் பெரியவங்கன்றதுனால ஹாஸ்னியக்கா தான் அம்மா ஆன்ட்டி ஹெல்ப்போட குக்கிங்லாம் பண்ணுவாங்க. நான் ஹாஸ்னியக்காக்கு சைடில் ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். அப்புறம் யாழுன்னிலாம் ரொம்ப குட்டின்றதுனால கடைசியாக டேஸ்ட் டெஸ்டிங்க்கு மட்டும் வருவாங்க. இப்போது மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நாங்கள் மினியேச்சர் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சேனல் மினியேச்சர் குக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமாகவே விறகெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு மினியேச்சர் பண்ணதே நாங்கள் மட்டும்தான். இப்போ நாங்கள் இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் ஏற்கனவே ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கோம். எங்களுக்கு இப்போவும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்போ என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும். நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த குண்டானில் சிக்கன் போட்டோடனே ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அரிசி போட இடமே இல்லை. அதுக்கப்புறம் ஆன்ட்டி தான் ஏதாவது ஐடியா பண்ணி எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குது.
அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நாங்கள் மழையில் போய் ஜாலியாக விளையாட போகிறோம். பாருங்களேன் நிலாயோட எவ்வளோ குட்டியா இருக்காங்கன்னு. இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அக்கா, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ மினியேச்சர் குக்கிங் பண்ணாலும் ஃபுட்டு ரெடி ஆனாலும் இப்படி ஒரு வெற்றி குறி போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் எல்லாரும் இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்களின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். இது எவ்வளோ அழகான மெமரிஸ்ல. நீங்களும் உங்கள் குட்டி வயசு வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.